Welcome to Indra Institute of Education. இந்த யூடியூப் சேனலுடைய டேட்டா அனாலிட்டிக்ஸ் சீரியஸ்க்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கோட ஐடி இண்டஸ்ட்ரியில டிகிரியை விட ஸ்கில்ஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. அதுல ரொம்ப டிமாண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப பேருக்கு இது ஒரு டவுட்டாவே இருக்கும். டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்ன? ஐடி கம்பெனில அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க? ஃப்ரெஷர்ஸ்க்கு இதெல்லாம் ஷூட் ஆகுமா? என்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும்? இப்படி எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கிளியரா, சிம்பிளா, ப்ராக்டிக்கலா இந்த வீடியோல சீரியஸா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அண்ட் மை நேம் இஸ் ஷாலினி அண்ட் ஒர்க்கிங் அஸ் அ டெக்னிக்கல் ட்ரைனர் அட் ஐஏஇ. இந்த சீரியஸ்ல தியரி மட்டும் இல்ல, லைவ் ஸ்கிரீன் டெமோ, ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட் உடைய டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்க கவர் பண்ணிடுவோம். நீங்க 12th முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல ஐடிக்கு நான் ஸ்விட்ச் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட இந்த சீரியஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை. ஃபைன். இப்போ இதுல என்ன அப்படின்னா, நம்மளுடைய அஜெண்டால ஃபர்ஸ்ட் சீரியஸ்லயே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஒர்க் ஆகுது, நிஜமாவே டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸலோட எதுக்கு ரொம்ப மேட்டர் பண்ணி பேசுறாங்க, அண்ட் டேட்டா கிளீனிங் அப்படிங்கிறது எக்ஸல்ல எப்படி ஒர்க் ஆகும். பிகாஸ் டூல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துட்டாலே அதுக்கு எக்ஸல், பவர் பிஐ எல்லாம் பின்னாடியே வந்துருது இப்போ இருக்கிறதுல. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தியரிட்டிக்கல் அஜெண்டா தான் நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் வை டேட்டா அனாலிட்டிக்ஸ், எதுக்காக டேட்டா அனாலிட்டிக்ஸ் நம்ம போகணும். ஃபைன். இப்போ ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி நம்ம வச்சிருக்கோம்னா பெட்டரான டிசிஷன்ஸை நம்ம மேக் பண்றதுக்காக தான். லைக் பெட்டர் டிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்றது ப்ராஃபிட்ல போகுதா, லாஸ்ல போகுதா, என்னுடைய கம்பெனியோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை நான் வந்து கரெக்டா அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, பிசினஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு சேல் வந்து நான் பாக்குறேன், நாளைக்கு வந்துட்டு இன்னொரு சேல் பார்க்கணும், இல்ல எனக்கு ஒரு 15 days கழிச்சு என்னோட சேல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான இன்புட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், என்னோட பிசினஸோட பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம். அதாவது ரொம்ப அனலைசேஷனுக்கு ரொம்ப நம்ம வந்து பே பண்ற மாதிரியான டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அண்ட் கஸ்டமருடைய பிஹேவியரை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, கஸ்டமருடைய பிஹேவியர் அப்படிங்கிறது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான டேட்டாவை நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அந்த டேட்டா வச்சு நம்ம ஃபியூச்சரே ப்ரிடிக்ட் பண்ணலாம். இன்னொரு 1 year கழிச்சு என்ன மாதிரி பூம் ஆகும், இன்னொரு 6 months கழிச்சு என்ன மாதிரி கோர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம பார்க்கலாம். அண்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், அதாவது காம்படிட்டர்ஸ் கூட நம்ம எப்படி வந்துட்டு ஃபியூச்சரோடைய டேட்டாவை ப்ரிடிக்ட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் வச்சு பண்ண முடியும். பட் இது எல்லாமே பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிருக்கக்கூடிய இந்த டூல்ஸ் எல்லாம் ரொம்பவே மஸ்டா இருக்கும். பைத்தான், ஆர் ப்ரோக்ராம், டேப்லூ, எக்ஸல், எஸ்கியூஎல், பவர் பிஐ. நான் சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ட்டாலே எல்லா இடத்துக்கும் அந்த எக்ஸல் வந்துடும். ஸோ ஏன்னா எல்லா டேட்டாவுமே, சேல்ஸோடைய டேட்டா, ஒட்டுமொத்த டேட்டா, கஸ்டமருடைய டேட்டா எல்லாமே நம்மளுக்கு இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது இந்த எக்ஸல் அண்ட் எஸ்கியூஎல் வச்சுதான் போகும். ஸோ நம்மகிட்ட ராவா இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை அதை விஷுவலைசேஷனுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் வந்து மெயினா இதுல பார்ப்பாங்க. ஸோ அதுல அனலைஸ் பண்றதுக்குன்னு யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான், ஆர் ப்ரோக்ராம் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ பவர் பிஐ, டேப்லூ அப்படிங்கிறது டு விஷுவலைசிங் தி டேட்டா, அதாவது இருக்கிற டேட்டாவை நம்ம விஷுவலைஸா காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலா வந்துட்டு இதுல இருக்கும். ஸோ என்ன மாதிரியான அட்வான்ஸ் எக்ஸல் டிப்ஸ், என்ன மாதிரியான அட்வான்ஸ் எக்ஸல்ஸ் எல்லாம் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு பொதுவா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா டேட்டாவை கிளீன் பண்றது. இஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மேட்டர்ஸ் இன் எக்ஸல் அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் எக்ஸல். ஏன்னா டேட்டா கிளீனிங், பேசிக்கான ஃபார்முலாஸ், சார்ட்ஸ், பிவோட் டேபிள்ஸ், சில பேருக்கு எக்ஸல்லன்னு ஓபன் பண்ணிட்டாலே ஐயோ எனக்கு வந்து இதுல பிவோட் வரைக்கும் எல்லாம் தெரியாது, பிவோட் எல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது, நம்ம ஏதோ இந்த சம், ஆவரேஜ், கவுண்ட் இப்படியே நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். மிஞ்சி போனா அது ஒரு டேபிள் ஃபார்மேட்ல நம்மளால கலர் கலரா போட முடியும். ஸோ இதை வச்சு அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம கிளீன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டேட்டா கிளீனிங் அப்படின்னோன்னா சும்மா ரஃபா இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விடுறது அந்த மாதிரி கிடையாது. ரிப்பீட்டட் டேட்டா, அதாவது நம்மளுக்கு ரிப்பீட்டடா இருக்கக்கூடிய ஒரு டேட்டா, டூப்ளிகேட் டேட்டாஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணணும், அதை எல்லாத்தையும்
பேசிக்கான ஃபார்முலாஸ் வச்சு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ பண்ணதை அது அப்படியே நம்ம சார்ட் வியூவா காமிக்க முடியும். அந்த அந்த டேட்டா அப்படியே நம்மளால ஒரு 1000 டேட்டா இருக்குன்னா 1000 டேட்டாவையும் நம்மளால பார்க்க முடியாம அது அப்படியே சார்ட் வியூல நம்ம காமிப்போம். அந்த சார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா வந்து சம்மரைஸ் பண்றது. இந்த பிவட் டேபிளை பத்தி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல நான் இன்னும் டீட்டெயில்டா சொல்றேன். ஜஸ்ட் இது ஒரு பேசிக்கா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பிவட் டேபிள் அப்படிங்கிறதும் உங்களுடைய டேட்டாவை சம்மரைஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக தான். ஸோ இதுல என்ன மாதிரியான டேட்டா கிளீனிங் ப்ராசஸ், அது என்ன டேட்டா கிளீனிங்? இப்போ ஒரு டேட்டா உங்களுக்கு ரொம்ப ரஃபா கொடுத்துருவாங்க, ரொம்ப ரா கொடுத்துருவாங்க. 1000 டேட்டாஸ், 10,000 டேட்டா, லேக்ஸ் ஆஃப் டேட்டா வந்து உங்களுக்கு எக்ஸல் ஷீட்ல உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸாவே இருந்ததுன்னா ஹவு இட் குட் பி காம்ப்ளிகேட்டட் ஃபார் யூ. Let us consider there is 1,000 rows in your Excel sheet and more than 15 to 20 columns are there. அதை யோசிச்சு பார்க்கும்போதே நம்மளுக்கு கசகசன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே வந்துட்டு நம்ம எப்படி கிளீன் பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் தான். இது எல்லாமே நான் இப்ப டிஸ்பிளே பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் தி டேட்டா கிளீனிங். ஸோ இது எல்லாமே இப்போ நீங்க வந்து தியரிட்டிக்கலா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலா இனி அடுத்தடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா பார்ப்போம். இஸ் பிளாங்க், இஸ் எஃப் எரர், ஃபிளாஷ் ஃபில், டெக்ஸ்ட் டு காலம்ஸ், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், இதெல்லாம் ரொம்ப காமனா டேட்டா கிளீனிங்காகவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு மீனிங் பார்த்தாலே புரியும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ல ரிப்பீட்டடா எதெல்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் பண்றோமோ அதுக்கு பதிலா இருக்கக்கூடிய டேட்டாவை ரீப்ளேஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அன்வான்ட் ஸ்பேஸ் எல்லாம் இருக்குன்னா ட்ரிம் ஃபங்க்ஷன் வச்சு அதை போக வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல லோயர் கேஸ் அப்பர் கேஸ் மிஸ்மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ப்ராப்பரான ஒரு கேஸ்க்கு கொண்டு வரதா இருக்கட்டும், டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றது, ஸோ பிளாங்க் எரர் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்றதுன்னு ஒவ்வொரு விஷயமும் இதுல இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம டேட்டா கிளீனிங் அப்படிங்கிற ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பிவட் டேபிளோட அனலைசிங். வை, நான் வந்து இது முன்னாடியே சொன்னேன், இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோங்கிறத பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம்னு. ஸோ இது வந்துட்டு இதுவுமே நான் ஒரு தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல இதை நம்ம இன்னுமே ப்ராக்டிக்கலா, இன்னும் ஃபர்தர் வீடியோஸ்ல இன்னுமே ப்ராக்டிக்கலா நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல சம்மரைஸ் பண்றது, மீனிங்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரா டேட்டால இருந்து எடுக்கிறதுக்காக நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது இந்த பிவட் டேபிள் அப்படிங்கிறது தான். அதை சம்மரைஸ் பண்ணும், குரூப் பண்ணணும், ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும், ஃபில்டர் அண்ட் சார்ட்டிங் பண்ணணும், கால்குலேட்டட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே போடணும். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும் இதை பாக்குறதுக்கு அப்படின்னா, நான் உங்களுக்கு லாஸ்டா ஒண்ணு காமிக்கிறேன். அதை உங்களுக்கு பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஸோ உங்களுடைய டேட்டாவை சம்மரைஸ் பண்ணி வைக்கிறது. சம்மரைஸ் பண்ணி வைக்கிறது விச் மீன்ஸ் உங்களுடைய டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெரிய டேட்டா செட்ல இருந்து எனக்கு இவ்வளவுதான்ப்பா வேணும், ப்ராஃபிட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், லாஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான டேட்டாவை சம்மரைஸ் பண்ணி வைக்கிறது. அதை குரூப்பா வச்சாதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸை என்னால கரெக்டா பார்க்க முடியும். அண்ட் டைனமிக் ரிப்போர்ட், எடுத்து வச்ச டேட்டால இருந்து குரூப் பண்ணி சம்மரைஸ் பண்ண டேட்டால இருந்து அந்த கீ ஃபைண்டிங்ஸ்ல இருந்து நீங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட், விச் மீன்ஸ் அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு டேஷ்போர்ட் வியூல தான் வரும். அண்ட் அதைவே வந்து நம்ம ஃபில்டரிங் சார்ட்டிங் எல்லாமே வந்து ஒரு சில கீஸ் வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுவோம், சார்ட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வியூ பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதையும் ஃபைனலா நம்ம வந்து ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டேஷ்போர்டா தான் நம்மளுக்கு எடுக்க வரும். ஸோ பிவட் டேபிளோட அனலைசிங் பத்தி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல கண்டிப்பா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியணும். அது தெரியலன்னா இதெல்லாம் நம்மளால யூஸே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிவட்டோட அனாலிசிஸ் அப்படின்றது எந்தெந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி சேல்ஸோட அனாலிசிஸ், பினான்சியலோட அனாலிசிஸ், ஹெச்ஆர் அனாலிசிஸ்ல, மார்க்கெட்டிங்கோட அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பேசிக்கா டேட்டா எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம பிவட் சார்ட் யூஸ் பண்ணலாங்க. இங்கதான் யூஸ் ஆகும், அங்கதான் யூஸ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லயா இருக்கட்டும், இல்ல பினான்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஐடி கம்பெனி நீங்க வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த ஒரு பிசினஸ கூட அது ப்ராஃபிட்ல போகுதா லாஸ்ல போகுதா அப்படிங்கறத உங்களால அனலைஸ் பண்ண முடியும். as சேம் as லைக் மார்க்கெட்டிங் அனாலிட்டிக்ஸ், அதாவது கேம்பெயின் சக்சஸா இருக்கா, இல்ல கஸ்டமருடைய செக்மெண்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து அந்த மார்க்கெட்டிங்கோடைய அனாலிட்டிக்ஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் பை யூசிங் திஸ் பிவட் அனாலிசிஸ். இது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான். இதுக்கு மேலேயும் இன்னமும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா சொன்ன மாதிரி அந்த ஷேர் மார்க்கெட்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல யூஸ் பண்றது. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க. லைக் இன்னுமே கூட புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த கிரிக்கெட்டிங்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிளேயரை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு
அவங்க வந்து அந்த அனலைசிஸ் வந்து போடுவாங்க. ஸோ இது எல்லாமே ரியல் டைம்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பிவோட் டேபிளை யூஸ் பண்ணி தான் டேஷ்போர்டே நம்ம கிரியேட் பண்ணுவோம். பிவோட் டேபிள் போடுறதா இருக்கட்டும், டைம் லைனு, ஸ்லைசஸ், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டேட்டா வந்து கிளீன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட். ஸோ டேஷ்போர்ட் கிரியேஷனுமே பிவோட் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம பண்ணுவோம். பட் இதுக்கும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், முதல்ல பேசிக் ஃபார்முலாஸ்னா என்னன்னு தெரியணும். அட்வான்ஸ் எக்ஸல் முதல்ல படிக்கணும். ஸோ அட்வான்ஸ் எக்ஸல் படிச்சா மட்டும்தான் நம்மளால ஒரு டேஷ்போர்ட் கிரியேஷன் வரைக்கும் நம்மளால இதுக்குள்ள என்டர் ஆக முடியும். ஸோ பிஃபோர் தட் உங்களுக்கு இதுல தியரிட்டிக்கலா எப்படி எல்லாம் யூஸ் ஆகும், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணும், இப்படிதான் ஒர்க் ஆகுங்கிறத சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல அட்வான்ஸ் எக்ஸலை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சிருவோம். அட்வான்ஸ் எக்ஸல், எஸ்கியூஎல், பவர் பிஐ, டேப்லூ. ஸோ இப்படிதான் உங்களுடைய லேர்னிங் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். நம்மளுடைய சீரியஸும் இப்படிதான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அட்வான்ஸ் எக்ஸல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அட்வான்ஸ் எக்ஸலை பத்தின ஃபுல் டீட்டெயில் ஃபுல்லா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணிக்கலாம். மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.